கவிதை பித்தனை ஒரு முறை கூட நான் சொன்னதில் இல்லை. நான் இப்ப சொல்ல போறேன். திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு கோப்புகளை பார்க்கிற அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் யாப்புகளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கவிஞன் கவிதை பித்தன் தான். செம்மை. ஒரு அரசியல் விருத்தம்னா, ஒரு என்சில் விருத்தம்னா, எங்கய்யா இந்த ஆள் எதுகையை பிடிக்கிறாரு? ஒரு கவிதை சொன்னாரு, ஆண்டும்னு போட்டு மீண்டும்னு போட்டாரு. அப்புறம் யாண்டும்னு போட்டு தீண்டும்னு போடுவாரு. நாம் கவிதை நுட்பமா காதல கேட்கும் போதே எங்க தனதட்டுன்னு தெரியும், எங்க சீறு குறையுதுன்னு தெரியும். கவிதை பித்தன் கவிதையில் நான் படித்த வரை ஒரு அசை கூட குறைந்ததில்லை, ஒரு அசை கூட கூடியதில்லை. சப்தங்களை நிறுத்து பார்க்கிற தராசு கவிதை பித்தன் கைகளில் வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த கவிஞனை இந்த இலக்கிய உலகம் கொண்டாடி தீர்க்க வேண்டும், அவரை பண்பாடி போற்ற வேண்டும். இலக்கிய அணி அவருக்கு தனியாக ஒரு விழா எடுக்க வேண்டும். சந்திரபாபு எடுங்க, நான் பேசுறேன் அவரை. ஏன்னா ஒரே ஒரு கவிஞன் தான் மிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அவர் கவிதை பித்தனாகவே இருக்கட்டும், அவரை பல்லாண்டு வாழ வைங்க.